ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சாதம், தோசை, இட்லிக்கு பொருத்தமாக செய்யக்கூடிய புடலங்காயை வச்சு தொக்கு எப்படி பண்ணலாம்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நல்லா புளிப்பாகவும் காரமாகவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ கடாயை ஹீட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. விருப்பப்பட்ட எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணிவிட்டு ஒரு 20 பீஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கூட பெரிய சைஸ் புடலங்காய் எடுத்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வதங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது மூணையும் லைட்டாக வதக்கிடுங்க. ஒரு 2 செகண்ட் நல்லா ஆயிலில் வதக்குனதுக்கு அப்புறமா இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா சின்ன சைஸில் புளி சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புடலங்காயிலே தண்ணி இருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளித்து சிம்மில் வச்சு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வேக வச்சுருங்க. புடலங்காய் சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட 2 சில்லு அளவுக்கு தேங்காவை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தேங்காய் வதக்கும் போது கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக சேர்த்துட்டு கூட லைட்டாக வதக்கிட்டு நீங்கள் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, இது கூட வரமிளகாய் 1, சின்ன வெங்காயம் ஒரு 10 பீஸ் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இடித்த பூண்டு 6லேருந்து 7 பல் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது எல்லாமே அரை பதத்துக்கு மட்டும் வதக்கிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு தொக்கோடு சேர்த்து சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்ச விழுதை தாளிச்சதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.